நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இந்த அருமையான நல்ல நாளிலே ஜெபமாலை மாதா, ஊட்டியில் இருக்கிற ஜெபமாலை மாதா அருட்தலத்திலே என்னுடைய பணியை முடித்துவிட்டு இப்பொழுதுதான் வருகிறேன். ஆகவே அந்த அன்னையினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும்படிக்காய் ஜெபித்து விட்டு தான் வந்திருக்கிறேன். ஓகேவா? இதனால நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அடிமையின் வாழ்வும் உரிமையின் வாழ்வும். நாம் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க? அடிமையாகவே வாழ்கிறேனா, விடுதலை பெற்ற மகளாக வாழ்கிறேனா என்ற சிந்தனையோடு இந்த மாபெரும் பலியில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நம் வாழ்வில் இருக்கிற அந்த சூகங்கள் எல்லாம் மறைகிற பொழுதுதான் அது விடுதலையாக மாறும், உரிமையாக மாறும். நம்ம தான் நமக்கு அடிமையாக இருக்கிறோம். நம்ம மற்றவங்களுக்கு அடிமை என்பதை விட நம் கோபத்திற்கு நாம் அடிமை, நம் கண்ணீருக்கு நாம் அடிமை, நம்முடைய பொய்யுக்கு நாம் அடிமை, நம்முடைய வாய் ஜாலத்திற்கு நாம் அடிமை. ஆகவே மனிதன் தனக்குள்ளே அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறான். மற்றவர்கள் யாரும் அவனை அடிமைப்படுத்துவதாக தெரியவில்லை. அவனே அவனுக்குள்ளே அடிமையாக மாறுகிற அந்த மனநிலை மாற வேண்டும் என்று சொல்லி இந்த மாபெரும் பலியில் எதற்கெல்லாம் நான் அடிமைப்பட்டிருக்கிறேன்? பொருளுக்கா, பணத்துக்கா, நண்பர்களுக்கா, மொபைலுக்கா, தங்கத்திற்கா, சொத்திற்கா, எதற்கெல்லாம் நான் அடிமைப்பட்டிருக்கிறேன்? ஏன் மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் தவிக்கிறேன் என்ற கேள்விகளோடு இந்த பலியிலே கலந்து கொள்வோம். இயேசுவே என் உயிரே, என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் உயிரே, என் அருகே நீ இருப்பாய். செயல்படும். இயேசுவே என் உயிரே, என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் உயிரே, என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் உயிரே, என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் அன்பே, என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் அன்பே, என் அருகே நீ இருப்பாய். இன்று மக்கள் தங்களுக்கே அடிமையாகி போயிருக்கிறார்கள். ஒருவருக்குள்ளே அடிமையாக போயிருக்கிறார். என்ஸ்லேவ்மென்ட் என்று சொல்லுவார்கள். உள்ளுக்குள்ளே தன் வாழ்விலே இருக்கிற அந்த குணநலன்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள். நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்தா தெரியும், நான் யாருக்கெல்லாம் அடிமை, எதற்கெல்லாம் அடிமை? இந்த கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க. எதுக்கெல்லாம் அது இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா நீ அடிமை என்று அர்த்தம். You are slave to that character. அவ்வளவுதான். அது இல்லாம இருக்க முடியாது. இப்ப கணவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுனால அது ஒரு அடிமைத்தான். மனைவி இல்லாமல் என்னால இருக்க முடியாது என்றாலும், பிள்ளைகளை யாரும் இல்லாமலும் இருந்தாலும் நான் இருப்பேன் என்பதற்கு பெயர்தான் விடுதலை வாழ்வு. ஆக ஆகார் யாரு? ஆகாரம் சாப்பிட்றவளா? ஆகார் பைபிள்ல யாரு? ஆகார் யாருங்க? ஆபிரகாமனுடைய செகண்ட், இரண்டாவது மனைவி இல்லையா? முதல் பொஞ்சாதி பேர் என்ன? சாராள். சாராளுக்கு பிறந்த பையன் யாரு? எம்ஐ ராஜா. ஈசாக்கு. ஈசாக்கு. ஆகாருக்கு பிறந்த பையன் யாரு? இஸ்மாயில். அந்த இஸ்மாயிலுக்கு பிறந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள். இதெல்லாம் நினைச்சுக்கணும். ஆகாருடைய பையன் இஸ்மாயில், அவன் வழி தோன்றுதல்கள் தான் இஸ்லாமியர்கள். ஆக இங்கே என்னன்னா, இந்த ரெண்டு பெண்களை காண்பித்து ஆண்டவர், ஆகார் ஒரு அடிமை, சாராள்
ஒரு விடுதலையான பெண். அதாவது 3 பேர் ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட்டுட்டு சாராளை பார்த்து, நாங்கள் திரும்ப வரும்போது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. சாராள் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தா, எதை பற்றி கவலைப்படாதவளா இருந்தா, வந்தீங்கல்ல தின்னுங்கல்ல போங்க அப்படின்னு நக்கலா சிரிக்கிறார். அப்ப அந்த சிரிப்புக்கு பிறந்த மைந்தன் தான் ஈசாக். ஈசாக் என்றால் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தேன், சத்தமா சொல்லு. சிரிப்பின் மைந்தன். வெரி குட். ஒரு ஆளுக்காக ஞாபக சக்தி. சிரிப்பின் மைந்தன் என்பது, சிரிப்பின் மைந்தன் என்னாலே ஒரு அடிமை நிலையில் இல்லாத ஒரு மகன். சாராள் குழந்தை பிறக்கலன்னு எந்த வருத்தத்தையும் காமிக்கவே இல்லை. ஆனால் ஆபிரகாம் காமிச்சார், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அவர் வருத்தத்தை காமித்தார். ஆனால் சாராள் அப்படி அல்ல. வந்த துன்பங்களை, வந்த வேதனைகளை, வந்த வருத்தங்களை அப்படியே அலக்கா போட்டு மலக்கா போயிட்டார். யாரு? சாரா. ஆனால் இந்த ஆகார் திமிர். இவள் கோபத்திற்கு அடிமையான ஒரு பெண், தீமையான குணங்களுக்கு அடிமையான ஒரு பெண். யாரு? ஆகார். பாருங்க, நீங்க ஒரு பெரிய உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப கடன் பட்டிருப்பாங்க. அக்கா நீங்க பெரிய உதவியை செஞ்சீங்க, ரொம்ப நன்றி. சின்ன உதவியை செஞ்சவங்களும் நன்றி, அந்த நேரத்தில் அந்த உதவியை செஞ்சீங்க. சரி, சிலது அந்த சின்ன உதவியையும் பெருசா நினைப்பாங்க. சில பேர் பெரிய உதவியையும் சிறுசா நினைப்பாங்க. ஆகாருக்கு ஆண்டவர் செய்த உதவி பெரியது, ஆனால் அவை சிறியதாக நினைத்தார். அதான் அடிமைதான். இன்னைக்கு கூட பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த நகை இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, அந்த சாரியை நான் வாங்கலைன்னா எனக்கு மகிழ்ச்சி இருக்காது, அந்த இடத்தை நான் வாங்கலைன்னா எனக்கு சந்தோஷம் இருக்காது, கோபப்படாம இருந்தா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 10,000 5,000 2,000 1000 500 பார்க்கலன்னா சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படின்னு நம்மளே அடிமையாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதைதான் பவுல் அடிகளார் கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வு அளித்துள்ளார். எனவே அதில் நிலைத்திருங்கள், எதுக்கும் யாருக்கும் அடிமையாகாது. உங்ககிட்ட என்ன இல்லை நீ அடிமையாவதற்கு, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்ற காரியமே கிடையாது. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், மனைவியின் பேச்சை கணவர்கள் கேட்க வேண்டும். நிறைய நேரங்களில் மனைவியின் பேச்சை கணவர்கள் கேட்க வேண்டும். யார் யார் பேச்சோ கேட்டு கெட்டு போகிறது சமூகத்தில். மனைவியின் பேச்சை கேட்டா போயிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வராரு என் பின்னாடி. கல்யாணான மனுஷன் அவர் சொல்றாரு, மனைவியின் பேச்சை எவனும் கேட்க மாட்டேன்றாப்பா. தெருவில் போறவெல்லாம் என்னென்னமோ பேசுறான், அதை கேட்கறான். சொந்த பொண்டாட்டி வீட்டில் இருக்கிற அவ சொல்ற பேச்சை கேட்கும். அப்பதான் புரியுது நல்லது போல இருக்கு மனைவியின் பேச்சு. இப்ப நிறைய பேருக்கு என் பேச்சை என் வீட்டுக்கார கேட்டு இருந்தா, ஏன்னா சமுதாயம் இப்படியும் பேசும். மனைவியின் பேச்சை கேட்காம ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஆளுக்கு அப்பவே படிச்சு சொன்னேன், அந்த அம்மா சொல்றதை கேட்டியா நீ அப்படின்னு. ரொம்ப கேட்டுட்டாலும் அந்த பேச்சை கேட்காதன்னு சொன்னேன், கேட்டானா கேட்டு போயிட்டான். சமுதாயம் எப்படிதான் பேசும். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானா. நீ செத்தாலும் உன்னை திட்டம், வாழ்ந்தாலும் உன்னை திட்டம். இதான் உலகம். நீ நல்லா இருந்தாலும் உன்னை திட்டம், நல்லா இல்லாலும் உன்னை திட்டம். இதான் சமுதாயம். சமுதாயத்திற்காக வாழாதீர்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆண்டவர் அழகா சொல்ல, எப்பொழுதும் மகிழ்ச்சியாய். பார்க்குது பாரு, இவ்வளோ டயர்ட். காலையில் 8 மணிக்கு கிளம்பினேன் வண்டியில், இவ்வளோ டயர்டாகி பூசை வைக்கிறேன். பலவீனமான சாமியார். அடிமையாகக்கூடாது, அந்த பலவீனத்துக்கு அடிமையாகக்கூடாது, அந்த தூக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது, சோம்பலுக்கு அடிமையாகக்கூடாது. அப்படியே ரூம்ல படுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் அடிமை அல்ல, உரிமை மகன். அதான் உதாரணம். எதுக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது? உனக்கு என்னைக்கு தான் டயர்டா இருக்காது? அந்த டயர்ட்ல இருந்து எந்திரிக்கணும், அதான் விடுதலை. சோர்வா இருக்கு, இல்ல நான் எந்திரிக்கணும், அதான். இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கிறேன், பரவாயில்ல, அந்த கோபத்தை நான் கட்டுப்படுத்துறேன், அதான். அதுதான் உரிமை வாழ்வு, அதான் விடுதலை வாழ்வு. இது யாருக்கு வரும்? கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிற ஒருவனுக்கு மட்டும்தான் வரும். இல்லனா
நான் எனக்கு அடிமையாகி போய் பிறருக்கு அடிமையாகி போய் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு அடிமையான வாழ்க்கையாக மாறும். ஒரு அரசன் இப்படி போயிட்டு இருந்தானா, போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பெண்மணி, ரொம்ப அழகா இருந்தாங்க, ஆனா அழுக்கான பெண்மணி, குளிக்கல, ஒரு 5-6 நாளைக்கு குளிக்காம இருக்கு, அழுக்காரு, கிழிந்த ஆடை. அதை பார்க்கிறாரு அரசர். இதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வந்து மாளிகையில குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு நல்லா அலங்கரிச்சு மணமேடை கூட்டுவாங்க, நான் அவளை திருமணம் செய்ய வேண்டும். யார? பிச்சைக்காரிய கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு விரும்புறாரு. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்ச பிறகு அரசர் வந்து தேடுறாரு, நைட்டு சாப்பிட்றதுக்கு கூட உட்காரணும் இல்லையா, அவன் ராணி இல்லையா, வாமா ராணி உட்காந்து சாப்பிடு அப்படின்னா ராணியை காணும். எங்கடா ராணின்னு பார்த்தா அது பிச்சைக்காரி, அது பிச்சைக்கார புத்தியை தான் காட்டும். அது என்ன பண்ணு பேருனா அது ராணி, ஆனா பிச்சைக்காரி. இப்போ நிறைய பேருக்கு ராணி ராணின்னு பேர் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? என்னத்த ராணி வாழ்க்கையை கண்டன, என் வாழ்க்கை ராணி மாதிரியே இல்லை பாத நிறைய வச்சிருக்கிறீங்க. இந்த ஊர்ல தான் நிறைய ராணி, நிறைய ராணி இருக்குது. நிறைய, எனக்கு தெரிஞ்சு 8 ராணி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாம எத்தனை ராணி இருக்குதோ. இதுல வேற வேற பேரு, செல்ல பேர் ராணியா. அப்படி யோசித்து பாருங்களேன், நம்ம ராணி மாதிரியா இருக்கிறோம்? என்னத்த பேர் தான் ராணி அப்படி நிறைய போகுது. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. பாவம், அவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சு பேர் வச்சாங்க, என் பொண்ணு ராணி மாதிரி இருக்கணும் நினைச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை அமையலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ராணிக்கும் வாழ்க்கை அமைஞ்சது, பயன்படுத்த தெரியல. எல்லாருக்கும் வாழ்க்கை அமையும், பயன்படுத்த தெரியாது. இந்த ராணி என்ன பண்ணுச்சு, அங்க அரசர் பார்க்கிறாரு, கூட வந்து சாப்பிடாம இந்த ராணி என்ன பண்றான்னு பார்த்தா, ஒவ்வொரு தூண்லையும் ஒரு தட்டு போட்டு அங்க சோத்தை போட்டு வச்சு ஒவ்வொரு தூணுக்கிட்டி போயும் அம்மா அம்மா அம்மான்னு பிச்சை எடுத்துருக்கிறாங்க. அடிப்பாவி, உன்னை அந்த பிச்சைக்காரி என்ற அடிமை நிலையிலிருந்து விடுதலை பண்ணி ராணி என்ற உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வந்தால் திரும்பவும் போய் பிச்சைக்காரி மாதிரியா அம்மா ஐயா. அதுவும் பிரியமானவர், கடவுள் என்னதான் நம்மளை ஆசீர்வதித்தாலும் நம்ம அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறப்போ அவருக்கே ஒரு வெறுப்பு வரும். இவனை எதுக்கு நம்ம ஆசீர்வதிக்கணும்? கடவுள் எத்தனை பேர் ஆசீர்வதிச்சிருக்காரு? கை தூக்க பார்ப்போம், கை தூக்க பார்ப்போம். எத்தனை பேர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு? எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்காரா? அப்போ நீங்கள் உரிமை மக்கள். எதுக்கு அடிமையாகாது? கோபமோ சோம்பலோ பொய்யோ திருடோ அல்லது ஆசையோ இதற்கெல்லாம் அடிமையாகி விட்டீர்கள் என்றால் உங்களை காப்பாற்றவே முடியாது. கடவுள் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் அப்படின்னு சொல்லி நடந்து போங்க, எல்லாம் ஆனந்தம். அந்தோனியார் அப்படிதான். அந்தோனியார் நல்ல பிரசங்கவாதி. ஆனா பிரசங்கம் வைக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு சின்ன ஆசை இருக்குன்னா, பிரசங்கம் வைக்கும் போது பெரிய மக்கள் கூட்டம் இருக்கணும். நான் ஒரு 4 நாள் பிரசங்கம் வச்ச ஊட்டியில, அந்த குளிர்ல நீங்களே என்ன சும்மா குளிர், கையில சாக்ஸ், கையில கிளவுஸ், கையில சாக்ஸ், காலில் சாக்ஸ், கையில கிளவுஸ், தலையில தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இப்படி உட்கார்ந்து கவனிக்குது பிரசங்கம். கோயில் ஃபுல்லா ஆள், அவ்வளவு மக்கள். என்ன பக்தி அது! விசித்திரமான அந்த குளிருக்கு அடிமை இல்லை அவர்கள், அந்த பலவீனத்திற்கு அவர்கள் அடிமை இல்லை. நீங்க ஒரு சின்ன மழை பெஞ்சா மழைக்கு அடிமை. மழை கொட்டுது, குளிர் காயுது, இருந்தாலும் மக்கள் வெள்ளம் கோயில் இருக்கு, திருவிழா. அது எப்படி? அவர்கள் எதற்கும் அடிமை இல்லை, கடவுள் மீது நம்பிக்கை, அவ்வளவுதான். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிமை. இன்னைக்கு வேணாக்கா, இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படின்னு உடனே யோசிப்பார், நான் எதற்கோ அடிமையாகி இருக்கிறேன். ஆனா அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தா போதும். உன்னை யாரும் இங்க அடிமை மாதிரி யாராவது அடிக்கிறாங்களா, கொல்றாங்களா, சாப்பிட விடாம பண்றாங்களா, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உனக்கு பெரிய வேலையை கொடுக்குறாங்களா, வேற யாராவது நீ செய்யறது வேற யாராவது கொடுக்குறாங்க இல்லையே. ஆக இன்னைக்கு மனிதன் அவனுக்குள்ளே அவனுடைய குணாதிசயங்களுக்கு அடிமையாக இருக்கான், அதுல இருந்து வெளியே வரணும். ஆகவே கடவுள் என்னதான் நம்மளை உயர்த்தினாலும் நாம் திரும்பவும் அந்த நிலையில் தான் இருப்பேன் என்றார். அதான் அந்த ஊதாரி மகன் 2 பையன் இருந்தான். பையன் பெரிய பையன் சொல்றப்பா, நான் உனக்கு அடிமை போல வேலை செய்கிறேன், இங்கேயோ உன் சொத்தை கெடுத்தான், அவனுக்கு நீ ஆசீர்வாதம் கொடுக்கிற, அவனை மன்னிக்கிற, நான் உன் மகன்,
உனக்கு அடிமையாக எல்லா வேலையும் செஞ்சாதான். அவர் மகன் என்ற ஸ்தானத்தில் வைத்தாலும் அவன் அடிமை என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அதான் கடவுள் நம்மளெல்லாம் அப்படி உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தாலும் நம்ம பல காரியங்களுக்கு அடிமையாக தான். நீ கஷ்டப்படுத்த காரணம் நீதான். இந்த வாய்க்கு அடிமை, இந்த நாக்குக்கு அடிமை, இந்த கண்ணு அப்படியே அழப்பாய அந்த செல்போனை எடுத்து அதை பார்க்கலாமா, அதை பார்க்க ஒரு 2 நிமிஷம் கிடைச்சா அதுக்கு அடிமை. எல்லாத்துக்கும் அடிமை. நம்ம டிவிக்கு அடிமை. எத்தனை அடிமைகள் நம்ம வாழ்க்கையில. தண்ணிக்கு அடிமை, போதைக்கு அடிமை, பெண்ணுக்கு அடிமை. எவ்வளவு அடிமைத்தனம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. இதெல்லாம் கொஞ்சமாவது மாத்திக்கிட்டா ஒரு உயர்ந்த நிலைக்கு கடவுள் வைத்திருப்பதை நாம் உணர்வோம். அது கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அது இல்லாமையும் நான் வாழலாம், அது இருந்தும் நான் வாழலாம். நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஆன்மாவை சோதிச்சு பாருங்க. நான் இதற்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறேன். இதெல்லாம் என்னை ஆட்டி படைக்கிறது. இதெல்லாம் என்னை சந்தோஷமா இருக்க விடுறதில்ல. எது என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது? என் நோய்க்கு காரணம் எது? என் மன நிம்மதி இல்லாததற்கு காரணம் எது? நான் யாருக்கோ அடிமையாகி இருக்கிறேன். அந்த நண்பன் இல்லை என்றால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அவனோடு பேசவில்லை என்றால் எனக்கு சந்தோஷம் இல்லை. பார்க்கவில்லை என்றால் எனக்கு அமைதி இல்லை. அந்த பொருள் என்னிடம் வாங்கவில்லை என்றால், நான் வாங்கவில்லை என்றால், நான் பெறவில்லை என்றால், அது என்னிடம் இல்லை என்றால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. இதை நான் பேசி முடிக்கவில்லை என்றால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. இதை சொல்லி அவர்களை மனதை கடினப்படுத்தவில்லை, பேசவில்லை என்றால் எனக்கு நிம்மதி இல்லை. இந்த பொய்யை சொல்லணும்னா, இந்த ஆசையை நான் படலைன்னா எனக்கு விடுதலை இல்லை. நிறைய 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 பொருள்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள். சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறோம். சின்ன சின்ன ஆசைகளுக்கு அடிமையாகி போயிருக்கிறோம். பேராசைகளுக்கும் அடிமையாகி போயிருக்கிறோம். பொருட்கள் மீது, துணி, மணி, நகை, மனிதர்கள், சில குணங்கள், அவர்களுக்கெல்லாம் நாம் அடிமையாக மாறி இருக்கிறோம். நம்மளை யாரும் அடிமைப்படுத்துறது கிடையாது. நம்மளை யாரும் அடிக்கல, நம்மளை யாரும் கண்ணீர் சிந்த வைக்கல. நாம கண்ணீருக்கு அடிமையாகி அழலன்னா நமக்கு மகிழ்ச்சி இல்லை, அழலன்னா ஒரு விடுதலை இல்லை. வருத்தமாவே மூஞ்சிய வச்சுக்கணும், சோம்பேறித்தனமாவே இருக்கணும். நான் எங்க போக மாட்டேன், எனக்கு எல்லாம் வேணும். நான் எதையும் யாருக்கு செய்ய மாட்டேன், எல்லாரும் எனக்கு செய்யணும். இது போன்ற பல்வேறுபட்ட வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் ஏராளமான அந்த மொபைல் போனில் வருகிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் அடிமையாகி போயிருக்கிறார்கள். டிவியில் வருகிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் குடும்ப பெண்கள் அடிமையாகி போயிருக்கிறார்கள். ஆக இந்த அடிமைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த மீடியா. இது மீடியாக்களின் அடிமை உலகம். ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்றார், நான் உன்னை அடிமைப்படுத்துறது இல்லை, நீயே தான் அடிமையாக மாறி போய் உன் நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறாய், உன் அமைதியை கெடுத்துக் கொள்கிறாய். உன் கணவனுக்கு, உன் பிள்ளைக்கு, உன்னுடைய சமூகத்திற்கு நீ ஏன் அடிமையாக வேண்டும்? அவர்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது நீ சொல்லலாம். எத்தனையோ பேர் உயிருக்கு உயிரான நண்பர்களை இழந்து விட்டு கூட இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உயிருக்குருக்கான கணவர் இல்லாமல் இருந்தாலும் அந்த மனைவி சந்தோஷமாக தானே தெரிகிறார். பிள்ளைகளே இல்லை என்றாலும் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக தானே இருக்கிறார்கள். இங்க யாருக்கும் எவரும் அடிமை இல்லை. அடிமையாக்கி கொள்கிறீர்கள். அதை தூக்கி போட்டு ஆண்டவருக்குள்ள நம்பிக்கை வச்சுக்கிட்டு எது இருக்குதோ இல்லையோ, எது வருதோ போதோ, எது என்னிடம் இருக்கிறதோ இல்லையோ, எது இருந்தால் இது ஆண்டவன் மீது கொண்ட அந்த நம்பிக்கை உன்னை விடுதலை மகனாக மாற்றும். அந்த நிம்மதி, அமைதி, ஆறுதலை, அபிஷேகத்தை ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு வழங்கும். ஆறு கெட்டிமா பிடிச்சுக்க, இழந்ததெல்லாம் கிடைக்கும். நிம்மதியை கிடைக்கிற அத்தனையும் ஆண்டவர் அகற்றி போடுவார். அவரை கையில வச்சுக்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிரு. நீ வேதனைப்படாத, நீ வருத்தப்படாத, நீ கலங்கி தவிக்காத. உன்னால எதுவும் முடியாது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் அவர் மேல போட்டுட்டு, ஆண்டவரை நீயே பார்த்துக்க, நீயே விடுதலை கொடு, நீயே சந்தோஷத்தை கொடு, நீயே அமைதியை கொடு சொல்லிடு. விடுதலை நாயகன் வெற்றியை
தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் கரங்களை தட்டி வெற்றியை தருகிறார். ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி செல்வேன், எங்கும் ஓடி ஓடி செல்வேன். என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என்ன பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், விடுதலை நாயகன். அல்லேலூயா. வெற்றியை வெற்றியை தருகிறார். ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வேன், ஆமென். யோர்தானை மிதித்து கடப்பேன், செங்கடலை கடந்து செல்வேன். யோர்தானை மிதித்து கடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி செய்வேன். விடுதலை நாயகன் வெற்றியை வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான மகிமையினுடைய இரத்தத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதுமாய் நீர் இந்த நேரத்தில் இறங்குவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் பாவப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஏழ்மை பிள்ளைகள், ஆண்டவரே, பல்வேறு குணங்களில் அவர்கள் அமிழ்ந்து போயிருக்கிறார்கள், பல்வேறு வறுமையினாலே தாக்கப்பட்டு அடிமைகளாக மாறி போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, எதன் மீதோ ஆசைப்பட்டு அடிமையாய் போயிருக்கிறார்கள். அந்த கட்டுகளில் இருந்து இதோ இந்த நிமிஷத்தில், அந்த சோம்பேறித்தனத்தில், அந்த கோபத்தில் இருந்து, அந்த பொய்யில் இருந்து, அந்த ஆசையில் இருந்து, அந்த விருப்பத்தில் இருந்து என் மக்களை தூக்கி சக்கையுமே கீழே இறங்கி வா என்று சொன்னீரே. அந்த ஆசையில் இருந்து, அந்த சுயநலத்தில் இருந்து, அந்த ஆணவத்தில் இருந்து, அந்த திமிரில் இருந்து இறங்கி வா இறங்கி வா இறங்கி வா என்று சொன்னீரே. என் மக்களை அந்த ஆசையில் இருந்து, அந்த குணத்தில் இருந்து, அந்த 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 மயக்கத்தில் இருந்து, அந்த தூக்கத்தில் இருந்து, அந்த சோம்பேறித்தனத்தில் இருந்து இறங்கி வா இறங்கி வா. நான் உன்னோடு தங்க வேண்டும், உனக்கு விடுதலை தர வேண்டும், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எதற்கு அடிமைப்படாத, பணமோ பொருளோ நகையோ இன்னும் வர நாளைக்கு காணாம போவோம். ஆண்டவர் மீது அன்பு கொண்ட நம்பிக்கை வை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார். எல்லா நிலையிலையும் உங்களை விடுதலை செய்யக்கூடிய ஆவியின் வல்லமையின் தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஜெபி ஜெபி. ஆண்டவரே, நான் இதை ஆசைப்பட மாட்டேன், நான் இதை விரும்ப மாட்டேன், நான் இவர்களை விரும்ப மாட்டேன். ஆனால் நீங்க கொடுத்தா ஓகே, நீங்கள் ஆசீர்வதித்தால் ஓகே, நீங்க பலப்படுத்த
கஷ்டப்படுத்தினா ஓகே, நீங்க ஏதாவது பார்த்து எனக்கு செய்யுங்க. நான் விடுதலையோடு நல்ல மனநிலையோடு என்னையே கண்ணீருக்கு உள்ளாக்காமல், என்னையே கோபத்திற்கு ஆளாக்காமல், சாபத்திற்கு ஆளாக்காமல், உரிமை குடிமகனாய் நிம்மதியோடு மன நிம்மதியோடு இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்கிற மனநிலையோடு இறைவனின் பாதத்தை பிடித்துக் கொண்டு, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, இறைவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ கற்றுத்தாரும்.